ஐயா, சுவாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது சரிதானா? அப்படி சொல்லலாமா? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். சாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியும். அதனால் அந்த ராசி நட்சத்திரம் அந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்களேன். மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்புகள்லாம் அமையும். இறைவனுடைய அன்பு நீங்கள் இடம்பெறலாம். இறைவனுடைய அன்பு கருணைக்கு நீங்கள் பாத்திரமானவராக இருக்கலாம். சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணதா அர்த்தமாகுது. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் அர்ச்சனை செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. ஐயா, ஹோமம் நடத்தும் போது குண்டத்துல போட்ட நாணயங்களை வீட்டுல வச்சிருந்தா அது நல்லது அப்படின்னு சொல்றாங்களே, இதோடைய உண்மை தன்மை என்ன? கோவிலில் யாகம் செஞ்சு அந்த பொருள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துலாம் வரக்கூடாது. இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு கணபதி ஹோமமோ ஏதோ ஒரு நிகழ்வு செய்கிறீங்கன்னா அதில் ஏற்படுகின்ற அந்த நீங்கள் போடுற அந்த பொருள் எல்லாம் சாமிக்கு, அதாவது சாமி அக்னி ரூபமாக இருக்கிறாரு, ஒளி வடிவமாக இருக்கிறாரு, நெருப்பாக இருக்கிறாரு. அதனால சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக அந்த பொருள் எல்லாம் நீங்கள் ஒரு குண்டத்தில் போட்டு சாமிக்கு அதை சமர்ப்பணம் செய்கிறீங்க. அந்த பொருளை மீண்டும் அந்த காசெல்லாம் எடுத்து பூஜை அறையில் வச்சா செல்வம் பெருகும் என்று சொல்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அசாத்தியமான ஒரு விஷயம். உழைத்தா மட்டும்தான் செல்வம் பெருகும், எப்பொழுதும் புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு மூடத்தனமான விஷயம். நீங்கள் யாகம் வளர்க்குறதுன்றது என்னன்னா அதுக்கு உண்டான ஒரு பொருளை போடும்போது அது ஒரு புகை ஏற்பட்டு தீய அசுத்தமான காற்றுகள் எல்லாம் வீட்டில் இருந்தால் விலகி ஓடிடும். அந்த வீட்டில் ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படுன்றதுக்காகத்தான் அதுக்குண்டான பொருட்களை எல்லாம் போட்டு யாகமாக ஒரு புகையை உண்டு பண்ணாங்க. அந்த புகையின் மூலியமாக கட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஓடும். அதில் நீங்கள் போட்ட அந்த பொருளில் காசை எடுத்து நீங்கள் இல்லத்தில் வச்சா செல்வம் பெருகும்னு சொல்கிறதுலாம் மூடத்தனம் தான். உழைச்சா மட்டும்தாங்க செல்வம் பெருகும். உழைப்பு இல்லைன்னா செல்வமே பெருகாது. உழைக்கணும், அதுதான். மகாலட்சுமியை நீங்கள் பூஜித்தாலும் போய் உழைச்சாதான் சாப்பிட முடியும். சிவ அதெல்லாம் ஒரு அசாதாரணமான மூட நம்பிக்கையான சில விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் கலந்துருக்கு. எல்லாத்தையுமே நம்ம மூட நம்பிக்கையும் எடுத்துட முடியாது, எல்லாத்தையுமே இறை ஆன்மீகமாகவும் எடுத்துக்கவும் கூடாது. அதுலேயும் சில விஷயங்களை நம்ம பிரித்து பார்க்கணும். ஐயா, நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லிதான் திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன? தாராளமாக சிவாய நமவன இடு திருநீர், சிவசிவா. அதாவது சிவாய நமவன இடு திருநீர் அப்படின்னா இந்த உலகத்துடைய எந்த பொருளையும் நீ நேசிக்காத சிவத்தின் சிவத்தை அடைய விரும்புபவர்கள் எல்லாம் சிவாய நமவன திருநீர் பூசலாம். ஏன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. அதில் என்ன 2 விஷயம் அப்படின்னா, இறைவன் மட்டுமே எனக்கு வேணும், வேறு எந்த தேவைகளும் எனக்கு தேவையில்லை, இறைவனை மட்டுமே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவாய நமவன திருநீரை பூசணும். நமச்சிவாய என்ற திருநீர் பூசுறவங்களுக்கு உலக பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். உலக பந்தத்தோடு அவங்க இன்னும் சில நிகழ்வுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க சிவாய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி திருநீர் அணியலாம். அந்த தத்துவங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சிவாய நமனா என்ன, நமச்சிவாயனா என்ன சொல்கிறேன். நான் என்றால் பிரம்மத்திலிருந்து தொடங்கி ருத்ரனில் முடியுது. இங்கே சிவாய நம சிவத்தோடையே சேர்ந்து சிவமாக அர்த்தம் தான். சிவாய நமன்றது ரொம்ப கடைசி, எல்லையே இல்லாதது. அப்போ நமச்சிவாய என்ற மந்திரம் இந்த உலகத்தில் நீ இருந்து இன்னும் நிறைய நிகழ்வுகள் செய்ய வேண்டும், இந்த பந்தத்தோடு இருந்து சில விஷயங்கள் நீங்கள் நடக்க வேண்டும், செய்யணும் அப்படின்னா நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எதுவுமே இனிமேல் தேவையே இல்லை, சிவத்தை தவிர எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னா சிவாய நம்ம மந்திரம் சொல்லி பூசலாம். சிவசிவானும் திருநீர் பூசலாம், சிறப்பு தான். ஐயா, இறந்தவர் இல்லத்துல தேவாரம், திருவாசகம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடலாமா? தாராளமாக பாடலாம். அதாவது திருவாசகம் என்பதை எங்கே பாடப்படுதுன்னா எல்லா இடங்கள்லையும் பாடப்படுது. ஒரு ஆன்மாவானது இறந்து சுடலையில் பாடக்கூடிய பாடல் எதுனா திருவாசகம் தான். அங்கே அபிராமி அந்தாதியோ அல்லது திருப்புகழோ அல்லது விநாயகர் அகவலோ இதெல்லாம் பாடப்படலை. அங்கே முழுக்க திருவாசகத்தை பாடுறாங்க, சிவபுராணத்தை பாடுறாங்க. ஏன் சிவபுராணத்தை திருவாசகத்தை இல்லங்களில் இறந்தவருடைய இல்லத்தில் பாடுறாங்க அப்படின்னா, இறந்த பிறகு அந்த ஆன்மாவானது அந்த சூழலே தான் அங்கேயே தான் இருக்கும். அப்போது எல்லோரும் சேர்ந்து அந்த திருவாசகத்தை பாடும்பொழுது அந்த ஆன்மா பக்குவம் அடையுது. அந்த ஆன்மாவுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ இறை உணர்வு அந்த ஆன்மா பெறும். இறந்தவன் முக்தி பெற முடியுமானால் அது திருவாசகத்தால் நிகழும். அந்த ஆன்மா பக்குவப்பட்டாலே இறை உணர்வு ஏற்படும். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சின்ன கருத்தையும் நான் சொல்கிறேன். திருவழுந்தூர்ன்ற ஒரு ஊர். அந்த ஊர் பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, சிவாலயம். அங்கே கற்கசன்னு ஒரு திருடன், அவனை சோமவார திங்கக்கிழமை அன்னைக்கு அவனை காவலர்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சு கொண்டு போகிற அந்த நாள் திருவழுந்தூரில் இருக்கிற சிவாலயத்தில் திருவிழா நடக்குது.
அப்போ வந்து ஊரெல்லாம் சிவாய நம என மந்திரம் ஒலிக்குது, தேவாரம் திருவாசகங்கள் பாடப்படுது. நண்பர்கள் எல்லாம் தேவாரம் திருவாசகங்கள் பாடுறாங்க. ஒரே திருவிழா நடக்கிற அன்னைக்கு அவனை கைது பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒலியெல்லாம் அவன் கேட்டு கேட்டு என்ன ஆகுறான்னா, மனநிலைகள் எல்லாம் சிவ உணர்வு பெறான். அவனுடைய மனம் சிவ உணர்வு பெறுது. ஈஸ்வரன் நோக்கி அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் போகுது. அந்த சூழலில் அவனை கைது பண்ணி அரசவையில் கொண்டு போய் ஒரு தண்டனையை கொடுக்கும்பொழுது அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு அரசன். அவன் இறந்துடுறான். அவன் இறந்த அந்த சூழலில் யமதூதர்களும் வராங்க, சிவகணங்களும் அந்த கணங்களில் சிவகணங்களும் அந்த நொடி பொழுது வராங்க. ஏன்னா கடைசி நிமிடம் கூட அந்த கடைசி நிமிடத்தில் கூட அவன் தவறையெல்லாம் உணர்ந்து சிவபெருமான் மீது பக்தி கொண்டு அவருடைய திருவாசகங்கள் தேவாரங்களை அவன் சிவ ஒலியை கேட்டதுனால உணர்ந்ததுனால அவனை சிவகணங்கள் வந்து கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த நிகழ்வு இன்னமும் அங்கே திருவிழாவாக நடத்தப்படுது. திருவழுந்தூரில் வந்து சோமவார திங்கட்கிழமை அன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக அங்கே நிகழ்வுகள் நடக்கும். அப்போது ஒருத்தவன் இறந்த பிறகு ஒரு ஆன்மா பக்குவம் அடையுதுன்னா தேவார திருவாசகங்கள் கட்டாயம் அந்த வீட்டில் பாடப்படணும். கட்டாயம் பாடணும். பாடுவது ஒரு தவறும் இல்லை. கட்டாயம் எல்லோரும் இல்லத்துலேயும் திருவாசகத்தை சுப நிகழ்ச்சியாகவும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லையும் பாடணும். சுடுகாட்டில் கடைசியாக பாடப்படுவதே அதுதான். ஏன்னா அங்கேயும் ஆன்மாக்கள் பக்குவப்படுது. தாராளமாக பாடலாம். சிவாய நம. ஐயா, வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா நேர்த்தி கடனை செலுத்த முடியல அப்படின்னா இதனால ஏதேனும் பாதிப்புகள் வருமா? பாதிப்பு ஏற்படுமானா சிறு தெய்வ வழிபாட்டில் பாதிப்பு ஏற்படும். சிவ வழிபாட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா சிவ வழிபாட்டில் அடியார்கள் எந்த கோரிக்கையும் அவர்கிட்ட வைக்கிறதே இல்லை. சிவத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை தான் சொல்லுவாங்க. ஆனால் சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அது நிறைவேறாது போச்சுன்னா, அதாவது அது நிறைவேறிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்க செய்யலைன்னா திரும்ப வேற ஒரு நிகழ்வு ஏற்படும் போது தான் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சு எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பான். அது நடந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் அவன் மறந்துடுவான். மறந்து திரும்ப ஒரு காலகட்டத்தில் அப்புறம் ஒரு பெரிய நிகழ்வு அவனுக்கு நடக்கும். ஏதாவது ஒரு நிகழ்வு அவனுக்கு கட்டாயம் நடக்கும். அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் அந்த சிறு தெய்வ வழிபாட்டுடைய அந்த ஞாபகமே வரும். ஐயோ, நம்ம இந்த சாமிக்கு வேண்டியிருந்தோம், இந்த அம்மனுக்கு வேண்டியிருந்தோம், இதை நம்ம செய்யாது போயிட்டோமே அப்படின்றது கட்டாயம் அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா சிறு தெய்வங்கள் வந்து எப்படின்னா நம்மளை போல தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தரோடு இப்போ நல்லா பழகுறோம் வச்சுக்கோங்களேன். பழகிட்டு அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம விலகிடுறோம். அப்போ அவனுக்கு வந்து ஒரு புரிதல் அவன் என்ன யோசிப்பானா, நல்லா பழகிட்டு இருந்து திடீர்னு நம்மக்கிட்ட பேசாத போயிடுறாங்களே, என்ன ஆச்சோ ஏதாச்சு அப்படின்ட்டு எப்படி ஒரு மனசு இதுவாகுது. அதே போல தான் சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ஒருத்தவன் நம்மளாண்டு ஒரு வேண்டுதலை வச்சு அதை நிறைவேற்றி கொடுத்த பிறகு அவன் அந்த வேண்டுதல் செய்யலை அப்படின்னா நிச்சயம் கோபம் வரும். அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படும். இது சிறு தெய்வ வழிபாட்டுக்கு நடக்கும். சிவனடியார்களுக்கு இது கிடையவே கிடையாது. சிவனடியார்கள் எந்த விதமான கோரிக்கையும் சாமி கிட்ட வைக்கவே மாட்டாங்க. கட்டாயம் பெரிய விளைவுகள்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தீங்கன்னா அது சாமிக்கு செஞ்சுடுங்க. அதுதான் சிறப்பு. மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய நிகழ்வுகளை அது செய்யும். மறந்துட்டிங்கன்னா பல விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க.